சரி ஓகே பரவாயில்ல, கொடுங்க அத்தை. பரவாயில்ல தென்றல். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ உன் ஜாதக நோட்டை எடுத்துட்டு வந்துட்டல்ல, அதனால கையோட உன் ஜாதக பொருத்தமும் பாத்துடலாம். இல்ல அத்தை வேண்டாம், எனக்கு எதுக்கு இப்ப ஜாதகம்லாம் பாத்துக்கிட்டு. சும்மா பாப்போம் தென்றல். இந்தாங்க, உன் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதையும் பாத்துடலாம். ஜோசியரே பாருங்க. இந்த பொண்ணு ஜாதகத்துக்கும் உங்க பையன் ஜாதகத்துக்கும் 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தி வருதே. இப்படி ஒரு ஜாதக பொருத்தம் லட்சத்துல சில பேருக்கு தான் அமையும். அப்படி ஒரு அம்சமான ஜாதக பொருத்தமா இது. பேசாம இவங்க 2 பேருக்குமே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். தென்றல், ஐயோ எல்லாம் கனவா? ட்ரீம்ஸா? அம்மா, உன்னோட ஜாதகத்துல உன்னோட குணாதிசயம் என்னங்கிறது அப்பட்டமா தெரியுது. சின்ன வயசுல இருந்தே உன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. கெட்ட பழக்கமா? கெட்ட பழக்கம்னா அது ரொம்ப நல்ல பழக்கமாச்சே. அப்படி என்ன கெட்ட பழக்கம்? சீக்கிரம் சொல்லுங்க. ஜோசியரையா நீங்க சொல்லுங்க. அதாவது உனக்கு பிடிச்ச விஷயம் எதுவா இருந்தாலும் அது உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அதோட அருமை உனக்கு தெரியாது. அது திடீர்னு உன்னை விட்டு காணாம போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சிருவேன். நான் உன்னை பத்தி 2-3 உதாரணம் சொல்றேன், அது சரியான்னு பாக்குறியா? உனக்கு 6 வயசுல உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்க அப்பா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அந்த சைக்கிள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அதை நீ கண்டுக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அது காணாம போனதும் அதை நினைச்சு பயங்கரமா அழுது 1 வாரம் காய்ச்சல்ல இருந்த. நான் சொல்றது சரியா? ஆமா. அப்புறம் உன் 10 வயசுல உனக்கு ரொம்ப பிடிச்ச பேனா ஒண்ணு, அது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதை நீ தொட்டு கூட பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் அது உன் தங்கச்சி எடுத்துக்கிட்டதும் அந்த பேனாவை நினைச்சு 2-3 நாள் சாப்பிடாம இருந்த. ஆமா. அப்புறம் நீ காலேஜ் படிக்கிற வயசுல உன் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒருத்தி உன் கூட நட்பு வச்சுக்கணும்னு சொல்லி உன்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்தா. ஆனா அவகிட்ட சரியா முகம் கொடுத்து கூட நீ பேசல. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வேலை மாற்றமாய் அவரு குடும்பத்தோட வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நீ அந்த பொண்ணை நினைச்சு கவலைப்பட்டுட்டு தான் இருக்க. ஆமா. எப்படி ஜோசியரையா இதெல்லாமே நீங்க கரெக்டா சொல்றீங்க? நான் எங்கம்மா சொல்றேன், எல்லாம் உன் ஜாதகம் சொல்லுது. எப்பவே உனக்கு பிடிச்சமான விஷயம் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதோட அருமை உனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அதை தவற விட்டதுக்கு அப்புறம் அதுக்காக தவியா தவிப்ப. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப கூட தென்றல் அவ மனசுக்கு பிடிச்ச பையனை தவற விட்டுட்டு அப்புறம் அழுவான்னு சொல்றீங்களா? அத்தை இல்லம்மா, ஜோசியர் சொன்னதும் எனக்கு அப்படி தோணுச்சு. ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு.
ஆனா உனக்கு மட்டும் அது தோணிருக்காதே. இவங்க சொல்ற மாதிரி நீ யாரையாவது விரும்புறியாமா? ஒருவேளை நீ விரும்புற பையன் இந்த சித்து தானா? அப்படின்னா சொல்லுமா, இப்பவே கல்யாண தேதியை குறிச்சிடலாம். ஏமா இன்னும் தயங்குற? நீ என் பையனை விரும்புறேன்னு இப்பவாவது வாய திறந்து சொல்லு. நீ சொல்லிட்டீனா நான் இன்னைக்கே மீனாவோட அப்பா அம்மா கிட்ட நீயும் என் பையனும் ஒருத்தர் விரும்புறீங்கன்னு சொல்லி புரிய வச்சிருவேன். நீ என் பையனை விரும்புறத தைரியமா சொல்லு. உன்னை இங்க வர வச்சதே அதுக்காக தானே தென்றல். சொல்லு தென்றல். என்ன தென்றல் யோசிச்சுக்கிட்டு இருக்க? தைரியமா உன் மனசுல யார் இருக்கான்னு அவர்கிட்ட சொல்லு. சொல்லுமா, யார் அந்த பையன்? யாரும் இல்ல. நான் யாரையும் விரும்பல. தம்பி, உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, கொடுங்க பாத்துரலாம். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. இல்லனா இந்த லெஜெண்டுக்கு ஜாதகம் பார்க்கிற யோகம் இல்லாம போயிருக்கும் உங்களுக்கு. 1 minute. இந்தாங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. நல்லா பொறுமையா ஆராய்ச்சி பண்ணி நிதானமா சொல்லுங்க எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கும்னு. புடிங்க. அம்மா புரட்டி புரட்டி பாக்குறாருமா. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு எந்த மாதிரி பொண்ணு கிடைப்பா? நயன்தாரா மாதிரியா, இல்ல கீர்த்தி சுரேஷ் மாதிரியா, இல்ல தமன்னா மாதிரியா? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. என்ன தம்பி கேட்டீங்க? நயன்தாரா, தமன்னா, கீர்த்தி சுரேஷா? ஆமா அதேதான். ஆனா கட்டம் அப்படி சொல்லலையே தம்பி. வேற எப்படி சொல்லுது? மூணும் சேர்ந்த மொத்த கலவையா கிடைக்கும்னு சொல்லுதா? இல்ல, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணே கிடைக்க மாட்டா. என்ன சொல்றீங்க ஜோசியரே? இல்லப்பா, உன் ஜாதகம் சாமியார் ஜாதகம். சாமியார் ஜாதகமா? அது ஏன் ஜாதகம்யா? சாமியார் ஆக போறதுக்கான ஜாதகம்னு சொன்னேன். ஜோசியரே, நான் வந்துட்டேன். அப்புறம் ஜோசியரே, நான் சாமியார் ஆயிடுவேன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த மாதிரி சாமியாரு? 24 மணி நேரமும் தன்னை சுத்தி கலர் கலரா பிகருங்களை வச்சுக்கிட்டு சும்மா கிளுகிளுப்பா காட்சி தருவாரே, அந்த மாதிரி சாமியாரா? இல்ல, பொண்ணுங்க வாடையே ஆகாத சாமியார் ஆயிடுவேன். மீறி எந்த பொண்ணையாவது தொட்டா அடுத்த நிமிஷமே போலீஸ் ஒன்ன லாடம் கட்டிடும். கிளம்பு.
ஹாய் அத்தை. வா தென்றல். என்ன அத்தை, இன்னும் இவன் ஆபீஸ்க்கு கிளம்பல? ஏய், உனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இன்னும் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்பி வான்னு. வா போலாம். கிளம்புப்பா. அங்க என்ன முறைப்பு? கிளம்பு சீக்கிரம். இல்லங்க, நான் ஆபீஸ்க்குலாம் வரல. ஏன் வரல? இல்லங்க, வேண்டாம். வேண்டாம். நீ ஒரு விளக்கமும் கொடுக்க வேண்டாம். பேசாம கிளம்பு. நீ இன்னைக்கு அவசியம் ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும். அத்த, இவன் சாப்பிட்டானா? சாப்பிட்டாமா. இப்பதான் மாத்திரை கூட கொடுத்தேன். இப்போ எதுக்கு சும்மா சும்மா அவங்கள முறைச்சிட்டே இருக்க? டைம் ஆச்சு, கிளம்பு சீக்கிரம். எங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் உடம்பு முழுசா கியூர் ஆகல. இப்பவும் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நடக்கவே முடியாது. இந்த கண்டிஷன்ல எப்படிங்க நான் ஆபீஸ்க்கு வந்து? சார் என்ன ஆபீஸ்க்கு வந்து சர்க்கஸா பண்ண போறீங்க? அதானே. இல்லடா, வீட்ல எவ்வளவு நாள் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்ப? போர் அடிக்கலையா உனக்கு? ஏய், நீ ஒரு டேபிள்ல உட்கார்ந்து சிஸ்டம்ல வர்க் பண்ண போற, இல்லனா மைக் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது ப்ரோகிராம ஹோஸ்ட் பண்ண போற, அவ்வளவுதானே? அதுக்கு இந்த கண்டிஷனே போதும். ஒருவேளை உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் அங்கதானே இருப்பேன், நான் பாத்துக்கிறேன். சிக்கலே அதுல தானே இருக்கு. என்ன முடங்குற? ஏங்க சொன்னா கேளுங்க, நான் வரலங்க. அத்த, இவன் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான். வாங்க, நாமளே இவனை ரெடி பண்ண வேண்டியதான். ஏங்க ஏங்க வேணாங்க. அம்மா, இவங்க வேற தேவையில்லாம வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏந்திரு. ஏங்க எழுந்திரு. இருங்க. ஏந்திரு. ஏங்க நில்லு. ஏங்க இருங்க. இது பிடிச்சுக்கோ. ஏங்க அதெல்லாம் வேணாங்க. ஏங்க கரெக்ட். ஏங்க ஏங்க இருங்க, நானே கழட்டுறேன். இருடா. தெரியாம பட்டுச்சு. சாரி. இரு, உனக்கு இருக்கு. அத்தை, மதியம் நீங்க ரைஸ் சமைக்க போறீங்களா? ஆமாமா. கொடுங்க. தென்றல், வா. இந்தா. போலாம், வா. ஏங்க சொன்னா கேளுங்க, நான் வரலங்க. ஏய், வா வா சித்து. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். வா. என்ன ஒன் சைடா உட்கார போற? பேலன்ஸ் கரெக்டா இருக்காது. 2 காலையும் போட்டு உட்காரு. இல்லங்க, பரவாயில்ல. அடம் பிடிக்காம உட்காரு சித்து. அட உட்காருப்பா. என்ன புடிச்சுக்கோ. இல்லங்க, பரவாயில்ல. புடிச்சுக்கோன்னு சொல்றேன்ல. தென்றல், ஆபீஸ்ல இவனை எப்பவும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. இல்லனா ஏதாவது ஆட்டோ கிட்ட புடிச்சு பாதியிலே வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவான். என்ன மீறி வந்துருவானா? நான் பாத்துக்கிறேன் அத்தை. வரோம். சரி, பாய் அத்தை. பாய். இவங்க 2 பேரும் இப்படி ஜோடியா போறது பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கடவுளே,
எப்படியாவது இவங்களை சீக்கிரம் ரியல் ஜோடி ஆக்கிருப்பா. ஹாய் சித்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உடம்பு குணமாயிடுச்சா? இப்ப பரவாயில்ல. ஆபீஸ் தான் வரீங்களா? ஆமா. சரி வாங்க. சித்து வா. வா, பாத்து வா. அப்புறம் உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அந்த மாப்பிள்ள ஓகேவா? இல்ல. ஏன் இல்ல? அவருக்கு பிடிக்கலையா? ஏன் பிடிக்கலையா? என்னதான் பிடிச்சிருக்கா? உன்ன பிடிச்சிருக்கா சொன்னா? ஏய், அதனாலதான் நான் சொன்னேன் என்ன புடிச்சுக்கோன்னு. வா. ஏங்க பரவாயில்லங்க, நானே வந்துடுறேன். ஏய், என்ன ஆகும்? வா. ஏய், இரு ஒரு நிமிஷம். இந்தா இருங்க, நானே போட்டுக்கிறேன். ஹாய் சித்து, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, நான் ஹாஸ்பிடல்ல வந்து பார்க்க முடியல. பரவாயில்ல, இருக்கட்டும். அதனால என்ன? இப்ப நல்லபடியா ரெக்கவர் ஆயிடுச்சுல்ல? பரவாயில்ல. நீங்க எல்லாமே ஆபீஸே கலக்கட்டல சித்து. அட, அதான் இப்ப வந்துட்டல, இனிமே கலக்கட்டும். சரி வா சித்து. வாடா, காலையில உன்ன ஆபீஸ் வாடான்னு கூப்பிட்டா வரவே மாட்டேன்னு அடம் புடிச்ச. இப்ப தென்றல் வந்து கூப்பிட்டதும் கிளம்பி உடனே வந்துட்ட. பயங்கரமான ஆள் தான்டா நீ. ஏய், நீ வேற. நான் கூப்பிட்டப்ப கூட இவன் வரமாட்டேன்னு தான் சொன்னான். ஆனா நான் தான் விடல. வலுக்கட்டாயமா இவனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏங்க, வரமாட்டேன்னு கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. சொல்லுங்க, இப்ப நான் என்ன ஒர்க் பண்ணணும்? ஒர்க் தானே பண்ணணும். முதல்ல உட்காரு. உட்காரு. ஏங்க, என்னங்க கேம் விளையாடுறதுக்கு தான் என்ன இங்க அடம் முடிச்சு கூட்டிட்டு வந்தீங்களா? அப்படின்னு இல்ல, உன்னோட ஒர்க் நிறைய பெண்டிங்ல தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இல்லாம ஆபீஸே அவ்வளவு டல்லா இருந்தது. அதான் கூட்டிட்டு வந்தேன். பார்த்தல, உன்னை பார்த்ததும் இங்க எல்லாருமே எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டாங்கன்னு. நீங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து கேம் விளையாடு. ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, சரியா? ஐயோ, ரொம்ப பெரிய ஹெல்ப் தான். நீங்க எதுக்கு கவனிச்சுக்கிறீங்க? அத நானே கவனிச்சுக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம். இவனை யாரும் கவனிச்சுக்க வேண்டாம். இவனை நானே கவனிச்சுக்கிறேன். முதல்ல நீ போ. நீ போய் உன் வேலையை பாரு. போ. இல்ல, எனக்கு கேம்ஸ்லாம் போன்னு சொல்றேன்ல. அப்படியே மண்டையை உடைச்சிருவேன். போ. ஆஹா, முட்டை அடிச்சே கொண்டுவா போலயே. போயிருவோம். சித்து, நீ விளையாடிட்டு இரு. ஏங்க, என்னங்க இதெல்லாம் குழந்தைத்தனமா கேம்லாம் விளையாடிக்கிட்டு? விளையாடு. சாரி, இந்த அப்ப சாப்பாடு, இப்ப ஜூஸா? ராஜபோக கவனிப்பா இருக்கே. இருக்கட்டும். சரி,
நீ இதை குடிச்சிட்டு கேம் விளையாடிக்கிட்டே இரு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன்.